வணக்கம் மக்களே, நீங்க பார்க்க போற படம் வந்து பிரேமலு. இந்த படத்தோடைய ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி சமீபத்துல வந்த படங்கள்ல வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டா வந்து இப்ப ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிப சங்கம், இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு டைப்ல வந்து இப்ப வர படங்கள் வந்து வர்றதில்லை. ஏன்னா வந்து மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஆகட்டும், அதை விசுவலா காமிக்கிறதாகட்டும், அந்த கியூட்னஸ், அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ல வந்து ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து அழகா கன்வே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து படத்தோட வெற்றியுமே. ஆனா இப்ப தமிழ் சினிமால என்னதான் நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு விஜய் படம் வந்து தெரிய படம் இதெல்லாம் வந்து தியேட்டரே தெரிக்கிற அளவுக்கு நம்ம விசில் சத்தோட ஒரு பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணாலுமே, ஒரு மனசு வந்து சந்தோஷமா நமக்கு வந்து ஒரு வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போய் நம்ம ஒரு சிரிச்சு வயிறு குழுங்க சிரிச்சு, நம்ம தமிழ் படத்துல லவ் டுடே இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. இருந்தாலுமே இப்ப சமீபத்தில் லவ்வர்னு ஒரு படம் வந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி. அதாவது வந்து ஒரு டாக்ஸிக்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எந்த மாதிரி எல்லாம் இருப்பாப்ல அப்படின்னு படத்துல கன்வே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம ரியாலிட்டிலேயே அப்படிதான் இருக்கு. அதை போய் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு சலிப்பு தட்டுது. என்னடா இது, இங்கேயும் வந்து இதே கூத்தையே பார்க்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ஜானர், ஒரு காமெடி. நம்ம சிவகார்த்திகேயன் சூரி பண்ணியிருந்தா எப்படி ஒரு ஹியூமர் சென்ஸோட ஒரு காமெடியா வந்து இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரஜினி முருகன் பார்த்த மாதிரி தான். ஏன்னா ரஜினி முருகன் பார்க்கும்போது வந்து எனக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்கல, ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது. அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படம் வந்து மலையாளத்துல தான் இருக்குது, தமிழ்ல வந்து இல்ல. இந்த படம் வந்து மலையாளத்துல பார்க்கும்போதே வந்து அவ்வளவு காமெடியா இருக்கு. தமிழ்ல டப் பண்ணி வரும்போது இன்னுமே வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படமா வந்து இருக்கும். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, ஒரு இன்னசென்டான ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றப்பல அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ஷன் பண்ணிருது. லவ் கூட ப்ரப்போஸ் பண்ண தெரியல. அப்பதான் வந்து டைட்டிலே போடுறாங்க. அந்த டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹைதராபாத் போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு போறாப்புல ஃப்ரெண்டோட வந்து ஒரு டிராவல் பண்றாப்புல. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐடி கம்பெனில வந்து ஒர்க் பண்றாப்புல. டீம் லீடர் இருக்கிறாப்புல இல்ல, அந்த டீம் லீடர் வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்றாப்புல. ஜாயின் பண்ணும் போதே ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன ஒரு கூத்து நடக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஒரு காமெடியா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். காலேஜில் இருக்கிற லெக்சரர் வந்து எனக்கு வந்து கல்யாணம்னு சொல்லி இன்வைட் பண்றாப்புல. ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் வந்து கல்யாணத்துக்கு வந்து கார் எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து மீட் பண்றாப்புல அந்த கல்யாணத்துல மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது. அவங்க கூட வந்து டிராவல் பண்றாங்க. இது வந்து அந்த டீம் லீடருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் படத்துல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, அந்த டீம் லீடர் என்ன பண்ணாங்க அப்படிங்கறது தான் படத்தோடைய ஸ்டோரி. படத்துல நீங்க எங்கேயுமே வந்து ஒரு சீரியஸா நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு ஃபன்ஃபில்லா ஒரு காமெடியா தான் கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். அந்த லவ் பர்சன்ஸ் பிரேக்கப் ஆகும்போது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து தியேட்டர் விட்டு நீங்க வெளியே வர வரைக்குமே ஒரு ஃபன்ஃபில்லா வந்து ஒரு காமெடியா வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து கொடுத்துருப்பாங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அந்த காலேஜ்ல வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரெல்லாம் வருவாங்க பாத்தீங்கன்னாக்கா காலேஜ் பசங்களும் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க தான் அதிகமா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. படத்துலயும் அதான் கன்வே பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமா ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய பிடிக்கணும், மலையாள பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம் பண்ண மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு. மலையாளத்துல பாத்தீங்கன்னா எப்படிப்பா இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து சூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பாலச்சந்தர் படமாகட்டும், நம்ம சைடு பாத்தீங்கன்னாக்கா பாலு மகேந்திரா படமாகட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீன் வச்சாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு மரம் காமிக்கிறாங்கன்னா அந்த மரத்துல இருக்கிற சிட்டுக்குருவி, ஒரு வீடு காமிக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன போட்டோக்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாலச்சந்தர் வந்து இப்ப பெண்கள் ரீதியாக நிறைய படங்கள் எடுப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு சண்டை காமிக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த சண்டைக்கு மத்தியில வந்து வீட்டுல என்னென்ன பொருள் இருக்குது, அவங்களுக்கு தேவையான திங்ஸ், அந்த கதைக்குள்ள இன்வால்வ் ஆகி அந்த ஒரு கதாபாத்திரமாவே நம்மள மாத்திடுவாங்க. அதுதான் வந்து படம் பண்ற வேலை. ஒரு கற்பனை தான், நம்ம கற்பனை கெட்டாத ஒரு முட்டாள்தனம் தான் படம். ஆனா அந்த கதைக்குள்ள நம்மளை இன்வால்வ் ஆக வச்சு அதை வந்து ரசிக்க வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து படத்தோட வெற்றி. மலையாளம் அப்படிங்கிற ஒரு அந்த சினிமா வந்து அதை அழகா கன்வே பண்ணி எடுத்துட்டு வருது. நம்ம ஆரம்ப காலகட்டத்துல பண்ணது. இப்ப நம்ம காதலுக்கு மரியாதை, பூவை உனக்காக, இந்த மாதிரி படமெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு காதல் வந்து நமக்கு ஒரு சினிமா மேல வரும். அந்த ஒரு காலத்துல வந்து மலையாள படத்துல பண்றாங்க. அது ஏன் இப்ப தமிழ் படத்துல இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. அது இப்ப ரீசெண்டா வந்து லவ் டுடே, ரஜினி முருகன், இந்த மாதிரி காமெடி படங்கள் இருந்தாலுமே அந்த ரசிப்புத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த ரசிப்புத்தன்மை வந்து அழகா கன்வே பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம சைடு பாத்தீங்கன்னா இந்த லவ் டுடே இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஒரு நச்சுத்தன்மை இருக்குது. அதாவது என்ன நச்சுத்தன்மை அப்படின்னா, பெண்களை வந்து கொச்சையை காமிக்கிறது, ஒரு இழிவுபடுத்துற மாதிரி காமிக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கு. ஒரு டாக்ஸிக்கா கொண்டு போறாங்க. ஆனா மலையாள படத்துல பெண்களை வந்து ஒரு அழகா வடிவமைச்சு காட்டுறாங்க. ஒரு கற்பனைக்கு வந்து மைண்ட்ல வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸே வந்து ஒரு நீட்டா ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி காட்டுறாங்க. அதுதான் மலையாள படத்தோட வெற்றி. நம்ம தமிழ் படத்துல ஏன் அப்படி காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வியாபார ரீதியா வந்து பெண்களை வந்து ஒரு இழிவா காமிச்சாதான் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்து வருவாங்க அப்படின்னு
படம் எடுக்கிறாங்களேன்னு தெரியல. அந்த வகையில மலையாள சினிமாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லா, ஒரு அழகா, ஒரு வேற உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போய் நம்மளை டிராவல் பண்ண வச்சு அந்த படத்தை ஒரு ஃபன் ஃபில்லா முடிச்சு கொடுக்குறாங்க படம். அதுதான் பிரேமம்லையும் பார்த்தேன், இப்ப பிரேமம் லூ அப்படிங்கிற படத்துலையும் பாக்குறேன். நிறைய படங்கள் மலையாளத்துல வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி எல்லாம் பண்றாங்க. அதாவது நச்சுத்தன்மை இல்லாம, ஒரு நெகட்டிவ் இல்லாம, ஒரு டீசெண்டா பண்றாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மலையாள படமா, ஐயோ மசாலாவா இருக்கும்பா, மிட் நைட் மசாலாவா இருக்கும்பா அப்படின்னு நிறைய பேசுவாங்க. ஆனா இப்ப நம்ம தமிழ் சினிமாவை தான் அப்படி பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில தான் பெண்களை வந்து நச்சுத்தன்மையா வந்து காட்டுறாங்க, ஒரு நெகட்டிவா வந்து காமிக்கிறாங்க, ஒரு அழகா பியூட்டிஃபுல்லா வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. மொத்தத்துல இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. ஒரு காமெடியா, ஒரு என்டர்டைன்மெண்டா, ஒரு ஃபன் ஃபில்லா வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். அதுவும் பாய்.